என்னுடைய இன்ஸ்டா பேஜுக்கு ப்ரொமோஷன் அப்ரோச் பண்ற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ஒன்ஸ் நீங்க இத பார்த்துட்டு என்கிட்ட வந்து ப்ரொமோஷன் கேளுங்க. அதுவும் ஸ்கின்னுக்கும், ஹேருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் குடுப்பேன். ஹெர்பலுக்கு மட்டும் தான் குடுப்பேன். பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா என் உசுர வாங்குனாங்க. பாலு ஹெர்பல். ஆல்ரெடி வந்து அவங்க குடுத்து 2 டேஸ்லயே, 3 டேஸ்லயே எல்லா செலிபிரிட்டிங்களும் போட்டுருவாங்களாம். வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க போட்ற முடியும்? ஒரு ஸ்கின்னுக்கான ஒரு விஷயம், ஒரு ஹேருக்கான விஷயம் எவ்ளோ வேல்யூபிள். அது எப்படி போட்ற முடியும்? லாஸ்ட் டைம் அந்த ஆர்குமென்ட். இல்ல நான் யூஸ் பண்ணி என்ன ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன்னேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ நான் என்னோட ரீபோஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா, மேம் நீங்க வந்து இதுல இதுல இருக்க பாசிட்டிவ் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெகட்டிவ் மென்ஷன் பண்ணாதீங்க. பிசினஸ் பாதிக்கும். ப்ளீஸ் டிலீட் அந்த வீடியோ அப்படின்ட்டு. இதே தான் ஓட்டஸ் சாரி பண்ணா. இதே தான் ஓட்டஸ் சாரி பண்ணா, இன்னைக்கு இவங்க பாலு ஹெர்பல். பெரிய லெவல்ல பண்ற பிராண்டு, பெரிய லெவல்ல பண்ற ஃப்ராடுங்க, பெரிய லெவல்ல இருக்கிற டேஷுங்க எல்லாருமே வந்து என் லைனுக்கு ஏன் வராங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கோவமா தான் வருது. இனி யாரும் என்கிட்ட வந்து ப்ரொமோஷன்னு கேட்டீங்கன்னா, என் இன்ஸ்டால நான் ப்ரொமோஷன் பண்ணல. ரிவ்யூ குடுக்குறேன். அத மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன். அவங்க பேசின ஆடியோவ. தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நான் மத்த செலிபிரிட்டி, ஆர்டிஸ்ட் மாதிரி கண்டிப்பா சொல்றேன். ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணிட்டு கக்குற நாய் நான் கிடையாது. பார்த்து என்கிட்ட இருந்துக்குங்க. சும்மா இந்த நொச்சு, நொய்யாண்டி வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். இதே மாதிரி தான் பண்ணி, பண்ணி, பண்ணி போன இன்ஸ்டா லாஸ்ட்டா இருந்த அந்த என்னோட இன்ஸ்டாகிராம சஸ்பெண்ட் பண்ணி தொலைச்சாங்க. மேடம் பெரிய, பெரிய ஃபேக் ஐடிக்கு ப்ரொமோஷன்ஸ் நெறைய அவங்க பேஜுக்கு போடுற டீமே உட்கார்ந்து நெறைய பூஸ்ட் அப் ரிப்போர்ட் போட்டுட்டு, அதுல என்னுடைய பேஜே காணாம போயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு எமனுங்க இறங்குறாங்க. இந்த இன்ஸ்டா பேஜ் இருக்குமான்னு தெரியாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்னைக்குமே சொல்றேன். பணம் வாங்கி யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க மாட்டேன். ப்ரொமோஷன்ற பேர்ல கன்டென்ட் ரெடி பண்ணி வாந்தி எடுக்க மாட்டேன். பார்த்து இருந்துக்கங்க என்கிட்ட. நான் இதுல அட்டாச் பண்றேன் இந்த வீடியோ. இல்லன்னா ரொம்ப நேரம் போகுது. நெக்ஸ்ட் நான் ஒரு ஆடியோ போடுவேன். அந்த ஆடியோவ நீங்க எல்லாரும் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி என்கிட்ட ப்ரொமோஷனுக்கு வாங்க. யாருமே இந்த மாதிரி ஆஹா ஓஹோன்னு உங்க உங்க ஃப்ராடுத்தனமான ஒரு பிராண்டுக்கு என்னைய வந்து அம்பாஸ்டரா ஆக்கி விட்டுறாதீங்க. சரிங்களா? என்கிட்ட நடக்காது.